யாராலும் செய்ய முடியாத சாதனையை செய்து முடிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவில் பல பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை முதலில் செய்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவரது படங்களை பார்த்து வளர்ந்த விஜய் அவரை போலவே சினிமாவிலும் முன்னணி நடிகராக மாறினார். ரஜினிகாந்த் வர்சஸ் கமலஹாசன் மற்றும் விஜய் வர்சஸ் அஜித் பாக்ஸ் ஆபீஸ் ஸ்லாஷ் இருந்த நிலையில் அது படிப்படியாக மாறி ரஜினிகாந்த் வர்சஸ் விஜய் என்கிற நிலைக்கு சமீப காலமாக வந்துவிட்டது. எப்பொழுதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே முன்னணியில் தொடர்ந்து இருந்து வருகிறார். கடந்த 2023 ஆண்டு ஜெயிலர் மற்றும் லியோ என 2 படங்களும் அதிகபட்சமாக 600 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை ஈட்டியதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் தமிழ் சினிமாவில் இன்னும் 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வசூலை எட்ட முடியாமல் திணறி வருகிறது. அந்த சாதனையை முதன்முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் செய்ய போகிறார். கடந்த ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி, அமீர்கான், நாகார்ஜுனா, சௌபின் சாகிர், உபேந்திரா, சத்யராஜ் நடித்த கூலி திரைப்படமும் 1000 கோடி ரூபாய் வசூலை ஈட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த படம் 500 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்து கோட்டை விட்டது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு விஜயின் ஜனநாயகன் திட்டமிட்டபடி 10 நாட்கள் பொங்கல் விடுமுறையை டார்கெட் செய்து வெளியாகி இருந்தால் மலேசியாவில் நடைபெற்ற ஆடியோ லான்ச் வைப் உடன் சேர்ந்து படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் பட்சத்தில் 1000 கோடி ரூபாய் வசூலை ஈட்டி தந்திருக்கும் என பாக்ஸ் ஆபீஸ் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் ரிலீஸ் தள்ளி போனதால் இதற்கு வாய்ப்பில்லை எனவும் கூறப்படுகிறது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் 2023 ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் உலக அளவில் வசூல் சாதனையை படைத்தது. அதன் தொடர்ச்சியாக உருவாகி வரும் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து போஸ்ட் புரொடக்ஷன் எனவும் பின்னணி வேலைகள் வேகமாக நடக்க உள்ளது. இந்த ஆண்டு வெளியாக உள்ள ஜெயிலர் 2 நிச்சயம் அந்த சாதனையை படைக்கும் என்கின்றனர். ஜெயிலர் 2 திரைப்படம் 800 கோடி அளவிற்கு மட்டுமே வசூலை ஈட்டினால் கூட அடுத்து நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் நடிக்கும் படம் கண்டிப்பாக கோலிவுட் 1000 கோடி கிளப்பில் இணைக்கும் என்கின்றனர். சூப்பர் ஸ்டாரை தவிர்த்து இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் வேறு எந்த ஒரு நடிகராலும் 1000 கோடி ரூபாய் வசூல் சாதனையை படைக்கவே வாய்ப்பில்லை என பாக்ஸ் ஆபீஸ் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ் திரையுலகின் இரு துருவங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் ஆகிய இருவரும் சுமார் 46 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே திரையில் இணைய உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது.